ஹே எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பனானா டிஐஒய் பனானா ஃபேஸ் க்யூப்ஸ் தான். இந்த க்யூப்பை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற லார்ஜ் ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து சீக்கிரமே ஷ்ரிங்க் ஆகிடும். ஃபேஸில் இருக்கிற ஆக்னி வந்து கிளியர் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் அதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஹாஃப் தக்காளி எடுத்திருக்கேன். ஹாஃப் தக்காளி எடுத்துகிட்டு நான் ஃபேஸை வந்து இதை தக்காளி வச்சு நல்லா ரப் பண்ணி கிளென்சிங்காக நான் அந்த டொமேட்டோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ரப் பண்ணிக்கோங்க ஃபேஸில். தக்காளி பார்த்திங்கன்னா தக்காளியே நீங்கள் பனானா யூஸ் பண்ணி ஓப்பன் போர்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம். தக்காளி ஆல்சோ சேம் வே உங்களுக்கு ஓப்பன் போர்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் தக்காளி வச்சு கிளென்ஸ் பண்ணுறேன். ஆல்சோ உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் தக்காளி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து இப்போ ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு க்ரீன் டீ பேக்கில் இருக்கிற க்ரீன் டீயை வந்து எடுத்திருக்கேன். ஒன்று எடுத்திங்கன்னா போதும், அதுவே வந்து ஃபேஸ்க்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு இதை நம்ம மிக்சியில் அடித்து நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இதை தான் வந்து நம்ம க்யூபாக ஃப்ரீசரில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த வச்சுருக்க மிக்ஸை வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த க்யூபை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் ஃபேஸில். ஸோ நான் ஏன் சிரிக்கிறேன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் ஃபேஸில் வச்சோடனே ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஸோ இந்த க்யூபை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ நல்லா உங்களுக்கு ஸ்கின்ல கன்னத்தில் இருக்கிற அந்த போர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நல்லா அப்ளை ஆகிற மாதிரி பண்ணுங்கள். நல்லா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. உடனேலாம் சேஞ்ச் ஆகிடாது. இதை வந்து நீங்கள் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. எதுவுமே வந்து அதிகமாக எடுத்தால் ஹார்ம்ஃபுல் தான். ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள்.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சீக்கிரமே உங்களோட ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகி உங்களுக்கு ஸ்கின் வந்து ஏஜிங் ஸ்பாட்ஸ் தெரியும் இல்லையா, அதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து அழுத்தி துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பனானா அண்ட் க்ரீன் டீ ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூத் ஆக்கும். அண்டு ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகும். சீக்கிரமே வந்து ஒரே வாஷில் உங்களுக்கு சீக்கிரமே க்ளீன் ஆகிடும் ஃபேஸு. அண்டு க்ரீன் டீ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கும். ஆல்சோ இது பிளாக் ஹெட்ஸ் இருந்ததுன்னா, ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் வந்து குயிக்காக கிளியர் பண்ணும். அண்ட் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லார்ஜ் ஓப்பன் போர்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணி ஏஜிங் ஸ்பாட்ஸை வந்து வராமல் பாதுகாக்கும். அண்ட் இந்த க்யூப் வந்து நான் வீக்லி சொன்ன மாதிரி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக டெய்லியுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மினிட்ஸ் வித் மஹிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.